அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மார்ச் மாதம் 21ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டன. குறிப்பாக இந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ற முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாகிறது. இளமை இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரிப்பின் காரணமாக மக்கள் ஆங்காங்கே பாதிக்கப்பட்டுள்ளனர். அதன்படியாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். அடுத்த 2 முதல் 3 நாட்கள் மீண்டும் கனமழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் இரவு நேரங்கள் மட்டும் மழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதன்படி காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை இயல்பை விட கூடுதலாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸிற்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் அறிவிக்கப்பட்டனர். நேற்றைய நாட்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை பெய்ததாக அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தென் மாவட்டங்கள் மழையின் தாக்கம் மீண்டும் நீடிக்க உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். சென்னை வானிலை ஆய்வு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி மன்னார் வருடா முதல் வடக்கு உள் கர்நாடகா வரை ஒரு வளிமண்டல கீழக்கு சுழற்சி நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர். மார்ச் மாதம் 20ஆம் தேதி தமிழகத்தில் குறிப்பிட்ட மற்றும் புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் நேற்றைய நாட்கள் கனமழை நீடித்ததாக அறிவிக்கப்பட்டனர். மார்ச் மாதம் 21ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், உள் தமிழகம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் தமிழகத்தில் மிதமான மழை தொடர்ந்து அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கடலோர மாவட்டங்களுக்கு மழையின் தாக்கம் கூடுதலாக இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். மற்ற மாவட்டங்களுக்கு பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவுக்கும் அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் மார்ச் மாதம் 26ஆம் தேதி வரை தமிழகத்தில் நல்ல மழை தொடர்ந்து அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களுக்கு கூடுதலான மழை வாய்ப்பு இருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். மற்ற மாவட்டங்களுக்கு பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதன்படி இன்றைய நாட்கள் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் மழையின் தாக்கம் நீடிக்க உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதிகபட்சமாக இன்றைய நாட்கள் வெப்பநிலை பதிவாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதன்படி 34 டிகிரி செல்சியஸிற்கு தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அதிகப்படியான வெப்பநிலை பதிவாகும் அறிவிக்கப்பட்டனர். குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். இன்றைய நாட்கள் தமிழகத்தில் மீனவர்களுக்கு எந்தவித எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என்றாலும் வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் இருக்க உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.